ஓகே, ஸோ டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றப்போ நம்ம சோஃபா வந்து நிறைய இது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ விண்டோஸ், ஸோ அது ஜியூஐ ஃபார்மில் இருக்கும். விண்டோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் OS இருக்கும், சர்வர் OS இருக்கும். கிளைண்ட் அப்படின்றப்ப வந்து விண்டோஸ் 7, 8, 10, 11 இதெல்லாம் வந்து கிளைண்ட் OS, ஸோ டெஸ்க்டாப்பில் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்வர் OS அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2012, 16, 19, 22, 23 கூட இருக்குன்னு நினைக்கிறேன், 24 கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் லெவல் OSன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எல்லாமே GUI பேஸ்டு. GUIன்றது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கும் இல்லையா. பட் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GUI ஃபார்ம்லேயும் இருக்கு, இது அது பார்த்தீங்கன்னா கமாண்ட் இன்டர்ஃபேஸ், கமாண்ட் இன்டர்ஃபேஸ் CLI ஃபார்ம்லேயும் இருக்கு, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் இருக்கும். அப்போ லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபுண்டு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GUI பேஸ்டு, சரிங்களா. ஸோ அப்போ வந்து GUI பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ எப்படி நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுறீங்களோ அதை போல் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு GUI ஃபார்மில் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு அதில் எந்த ஆப்ஷன்ஸ் வேணும், எந்த ஃபோல்டர் வேணும், எந்த ஃபைல் வேணும் அதுன்றதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து CLI ஃபார்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உபுண்டுவை தாண்டி, உபுண்டு வந்து GUI ஃப்ளேவர் இல்லையா. அப்போது CLI ஃப்ளேவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் இருக்கும், CentOS இருக்கும், சூஸே இருக்கும். ஸோ மெயினாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட், சூஸே அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டில் வந்து சில ப்ராஜெக்டில் வந்து AIX டிபெண்டன்சி இருக்கும், AIXன்னு சொல்லுவாங்க, IBM உடைய லினக்ஸு, யூனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதை, சரிங்களா. ஸோ அதுவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபெடோரா இருக்கும். ஸோ மேக் OS இருக்கும், மேக் வந்து நீங்கள் GUIயில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆண்ட்ராய்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஓகே, ஸோ வந்து லினக்ஸ் வந்து ஏன் பெஸ்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து பேசிக்கலி சிம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ சிம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து சிம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ இஸ் எ பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து நீங்கள் மெயினாக வந்து இன்டர்நெட் யூசர்ஸ் எல்லாமே வந்து லினக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து லினக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றப்ப நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்டர்நெட்டில் வந்து யூடியூப், ஃபேஸ்புக், அது போல் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ட்விட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இட்ஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதே போல் மோஸ்ட் ஆஃப் தி வெப் அப்ளிகேஷன்ஸ், இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ இதை உள்ள அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்க டெவலப் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லினக்ஸ் பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுவாங்க. லினக்ஸ் அப்படின்றது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அது ரன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் வந்து அது மோஸ்ட்லி வந்து லினக்ஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்மார்ட் டிவி, ஸோ அது எல்லாமே வந்து லினக்ஸ் பேஸ்டு தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து WebOSன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து லினக்ஸ் பேஸ் பண்ண கண்ணால் தான். ஆண்ட்ராய்டு அது பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸோடைய இதுதான் இருக்கும் இல்லையா, பேஸ். ஸோ இப்போ வந்து கிளவுட் டெக்னாலஜி, அதோட ரெவல்யூஷன் எல்லாத்துலேயுமே வந்து கண்டெய்னர் பேஸ்டு, மைக்ரோ சர்வீசஸ், மைக்ரோ அப்ளிகேஷன்ஸு, ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. இது எல்லாத்துலேயுமே வந்து லினக்ஸோடைய கோர் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ லினக்ஸோடைய ஃபியூச்சர்ஸ்னால தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் லினக்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் யூனோ நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓஎஸ். ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து விண்டோஸ் லினக்ஸ் அப்படி சொல்லி மட்டும் இல்லாமல் லினக்ஸ் தழுவிய நிறைய அப்ளிகேஷன்ஸு, நிறைய டெக்னாலஜி, நிறைய டூல்ஸு எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்லேயும் இருக்கு. ஸோ முன்னாடி சொன்னபடி ஐஓடி, ஸோ ஐஓடி டிவைசஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லினக்ஸோட கமாண்ட் வந்து ஈவன் விண்டோஸ் அட்மினாக இருந்தால் கூட அவங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், லினக்ஸோடைய கமாண்டு லினக்ஸோடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னு. ஸோ தட் அவங்க வந்து விண்டோஸ் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கிளவுட் இன்டகிரேஷன்ஸ், அதுக்கப்புறம் கண்டெய்னரைசேஷன் ஒர்க் பண்ணுறப்போ, ஸோ அதே போல் வந்து வேறு அப்ளிகேஷன் கூட டீல் பண்ணுறப்போலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், சரிங்களா. ஸோ வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றப்ப கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸ்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டார்டட் வித் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அது வந்து GNU அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க லைசன்ஸை, ஃப்ரீ லைசன்ஸு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு OS கிரியேட் பண்ணணும் அப்படின்றப்போ நீங்கள் அந்த ஓப்பன் சோர்ஸை எடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் பே பண்ணி கூட நீங்கள் வாங்குவீங்க. ஸோ தட் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்டர்பிரைஸ் அப்படின்றது எதெல்லாம் நீங்கள் என்டர்பிரைஸ்ன்னு பார்க்குறீங்களோ அது ஃபுல்லாக வந்து பெய்டு வெர்ஷன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது நாட் 100% ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வென் கம்ஸ் டு செக்யூரிட்டி அப்படின்றப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு, சரிங்களா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் சோர்ஸாக இருக்கும்போது அதோட OS அந்த ஃபுல் கோடுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை எடுத்து யார் வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை பண்ணுறப்ப அதில் ஏதாச்சும் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ டேட்டா இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மேனிப்புலேஷன் பண்ணிட்டாங்க, ஸோ செக்யூரிட்டி பிரீச் ஆயிடுச்சு அப்படின்றப்ப வந்து அது வந்து கம்பெனி லெவலில் யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் என்டர்பிரைஸ் லெவல் ஆஃப் OS தான் போவாங்க, அது வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சூஸே, ரெட் ஹேட், ஸோ இதே போல் என்டர்பிரைஸ் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் எஸ் CLI ஃபுல் ஃபார்ம் வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஃபார் ஈஸி ஆக்சஸ் அண்ட் பவர்ஃபுல் ஸ்கிரிப்டிங், சரிங்களா. ஸோ அப்போ வந்து அது ஈஸியாக நீங்கள் வந்து எல்லா கூடயுமே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாம் அப்படின்றது வந்து என்னென்னா OS கூட, ஸோ அதோட டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினல் வந்து பவர்ஃபுல் டெர்மினல். ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து OS கர்னல் அந்த ஃபுல்லாகவே சிஸ்டம் ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஈஸியாக ஃபெச் பண்ணலாம். அண்ட் தென் வந்து ஸ்கிரிப்டிங் மூலமாக வந்து நீங்கள் மல்டிபிள் டாஸ்க்கை வந்து ரன் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இப்போ விண்டோஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ஹேங் ஆகும், சரிங்களா. ஸோ வென் கம்பேர்ட் டு லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹேங் ஆகும். அதோடைய CPU மெமரிலாம் கொஞ்சம் ஹை ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த GUI ஃபார்ம்ன்றதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஹேங் ஆகுறதுலாம். ஸோ இந்த டாஸ்க் பார்லாம் நீங்கள் வச்சு டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணுற போல இருக்கும் சம்டைம். பட் லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகுறது எல்லாமே. ஸோ CPU மெமரிலாம் ரொம்ப 100%க்கு மேலே போயிடுச்சு அப்படின்றப்ப மட்டும்தான் உங்களுக்கு சம்பவ் ஆகும். மற்றபடி வந்து உங்களுக்கு ஈஸியான ஆக்சஸ் தான் இருக்கும். அண்டு ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேரலல் எக்ஸிக்யூஷன், சீக்வன்ஷியல் எக்ஸிக்யூஷன் அதை போல நிறைய பண்ணலாம். ஸோ CLIன்றது உங்களுக்கு தெரியும், கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம் இல்லையா விண்டோஸில், அதே தான் அங்கே CLI டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கமாண்ட் டைப் பண்ணீங்கன்னா அதுக்கு ரன் பண்ணி உங்களுக்கு டேட்டா கொடுக்கும். So modular operating system that is designed to easily replace or remove components. ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டூல்ஸ் இன்டெகிரேஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லை MySQL இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஸோ அதே போல் ஒரு போஸ்ட்கிரேஸ் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ அதே போல் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த காம்போனன்ட் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ் போல் நீங்கள் வந்து பிளக் இன் பிளக் அவுட் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.